தீபாவளி ஒளிகளின் பண்டிகை. தீபாவளின்னு சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது வீட்டில் செய்கிற பலகாரமும் வீதியில் வெடிக்கிற பட்டாசும் தான். இந்த பட்டாசுலேயே பற்ற வச்சதும் வெடிக்கிற பட்டாசும் இருக்குது, கலர் கலராக வான வேடிக்கை காட்டுற பட்டாசும் இருக்குது. ஆனால் அப்படி இந்த பட்டாசுக்குள்ளே என்ன தான் இருக்குது? வணக்கம், இது நம்ம தமிழ் சங்கம் 53. பட்டாசில் என்ன இருக்க போகுது? கொஞ்சம் வெடிமருந்து எடுத்து அதில் ஒரு திரியை சொருகி நியூஸ் பேப்பர் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ தானே அப்படின்றீங்களா? ஆமாம், ஒரு பட்டாசோட அடிப்படையான வடிவம் இவ்வளோ தான். இதிலேயே நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் சில அப்டேட் பண்ணி புதுவிதமான பட்டாசுகளையும் உருவாக்குறாங்க. அதில் என்ன இருக்கணும் பார்க்கலாம். முக்கியமாக நம்ம குட்டி ஜப்பானை பற்றியும் சொல்லியிருக்கோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு பட்டாசில் இருக்க வேண்டிய 3 முக்கியமான பொருட்கள் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு திரி, ஒரு வெடிக்கக்கூடிய இல்லை ஒளியக்கூடிய பகுதி, கடைசியாக வெளிப்பகுதி. பெரும்பாலான பட்டாசுகளில் ஃப்ளாஷ் பவுடர், கன் பவுடர், பிளாக் பவுடர் மாதிரி சில பவுடர்ஸ் தான் வெடிமருந்தாக பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்பார்க் பட்டாலே டக்குன்னு பற்றிக்கும். அதே சமயம் எதிலாவது அடைச்சி வச்சு பற்ற வச்சோம்னா வெடிச்சிடும். இந்த பவுடர் எரியும் போது கம்பி மத்தாட்டில் வர மாதிரி சத்தமும் வரும். ஆனால் ஃப்ளாஷ் பவுடர் எரியும் போது வர சத்தம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை சத்தம்னு சொல்கிறத விட பேரிரைச்சல்னு சொல்லலாம். ஃப்ளாஷ் பவுடர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இது எரியும் போது அதிகப்படியான வெளிச்சமும் வரும். ஒரு காலகட்டத்தில் கேமரா ஃப்ளாஷ் லைட்டுக்கு பதிலாக இந்த ஃப்ளாஷ் பவுடரை தான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பயன்படுத்துவாங்களாம். அடுத்து அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம்னா பட்டாசோட திரி. பட்டாசு திரியை வச்சு நாம் சின்ன வயசில் பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருப்போம். ஒரு வேளை ஆராய்ச்சி எதுவும் பண்ணலாம், அட்லீஸ்ட் அந்த திரியை கிள்ளியாவது பார்த்துருப்போம். அப்படி கிள்ளும்போது உள்ள கருப்பு கலரில் ஒரு சின்ன கயிறு மாதிரி தெரியறது தான் உண்மையான திரி. இந்த திரியோட ஒரு முனையில் பற்ற வச்சோம்னா அது மறுமணம் வரைக்கும் போய் சேர எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்ன்றது அந்த திரியோட நீளத்தை பொறுத்து இருக்குது. அப்படி எடுத்துக்கிற நேரத்தை குறைக்கத்தான் அதை சுற்றி ஒரு மெலிசான பேப்பரை சுற்றுவாங்க. திரியோடு சேர்ந்து பேப்பரும் எரியும் போது அந்த ப்ரோசஸ் இன்னும் வேகமாக நடக்கும். இதில் புரிஞ்சிக்க வேண்டிய கருத்து என்னென்னா, நீங்கள் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுன்னா அந்த பட்டாசு வெடிக்கணும்னா திரியை லைட்டாக கிள்ளி விட்டு பற்ற வைங்க. ஒருவேளை உசைன் போல்ட்டுக்கே டஃப்பு கொடுத்தீங்கன்னா அப்படியே கூட பற்ற வைங்க, அது உங்கள் இஷ்டம். அடுத்து ரொம்ப முக்கியமான அவுட்டர் கவர். இதுதான் பட்டாசு அழகாக காட்டுற பகுதி. இதை பல லேயர் பேப்பரை சுருட்டி வச்சு உருவாக்கியிருப்பாங்க. அதுக்குள்ளே வெடிமருந்தை வச்சு ஒரு முனையில் திரி வெளியில் தெரியுற மாதிரி வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் இன்னொரு முனையை களிமண் மாதிரி ஏதாவது வச்சு அடைச்சிருப்பாங்க. இப்படி டைட்டாக வச்சு பேக் பண்ணுறதால உருவாகிற அழுத்தம் தான் பட்டாசு வெடிக்கும் போது டமால்னு சவுண்டு கேட்க காரணம். இதுதான் ஒரு பட்டாசோட ரொம்ப அடிப்படையான வடிவம். ஆனால் எல்லா பட்டாசும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. உதாரணத்துக்கு வானத்தில் வண்ண வெடிக்கை காட்டுற ராக்கெட். இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அந்த வெடிமருந்தோடு சேர்த்து சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸும் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கெமிக்கல் காம்பவுண்டும் எரியும் போது ஒவ்வொரு நிறத்தில் எரியும். இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். டைம் இருந்தால் இன்ஃபோ கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். பட்டாசுக்குள்ளே வண்ணங்கள் மட்டும் இல்லை, அறிவியலும் இருக்குது. உதாரணத்துக்கு விண்வெளிக்கு லான்ச் பண்ணுற ராக்கெட் எந்த சயின்ஸை பின்பற்றுதோ அதே சயின்ஸை தான் நம்ம பற்ற வைக்கிற தீபாவளி ராக்கெட்டும் பின்பற்றுது. ஆச்சரியமாக இருக்குல்ல? அறிவியலாச்சே, அப்படி தான் இருக்கும். பட்டாசுன்னு சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது நம்ம குட்டி ஜப்பான் சிவகாசி. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். சிவகாசி நம்ம தமிழ்நாட்டோட விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. பட்டாசுகளுக்கும் தீப்பெட்டிகளுக்கும் பேர் போன இடம். கிபி 15ஆம் நூற்றாண்டில் சிவகாசி அப்படின்ற ஒரு நகரத்தை ஹரிகேசரி பராக்கிரம பாண்டியன் அப்படின்ற ஒரு பாண்டிய அரசர் உருவாக்கினார். என்னதான் இது விருதுநகர் மாவட்டம் சொன்னாலும் ஒரு காலத்தில் இது மதுரை மாநகரத்தோடு சேர்ந்து ஆட்சி செய்யப்பட்ட இடம். இப்போ நல்லா வளர்ச்சி அடைஞ்சு பட்டாசு, தீப்பெட்டி, பிரிண்டிங் இண்டஸ்ட்ரின்னு வேறு லெவலில் முன்னேறி இருக்குது. நம்ம இந்தியாவோட மொத்த பட்டாசு உற்பத்தியில் 70% சிவகாசியில் தான் உற்பத்தி ஆகுது. சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகளில் 25,000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் வருது. ஆனால் இதுலேயும் சில பின்னடைவுகள் இருக்குது. அடிக்கடி தீ விபத்துகள் நடக்கும். இதனால் உயிர் சேதாரமும் பொருள் சேதாரமும் நிறையவே ஏற்படும். இருந்தாலும் இங்கே இருக்கிற பலவிதமான தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வருமானம் காரணமாக இந்த இடத்த குட்டி ஜப்பான்னு சொல்கிறாங்க. உலக அளவில் பட்டாசு உற்பத்திலையும் ஏற்றுமதியிலையும் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது சைனா, 2வது நெதர்லாண்ட்ஸ், 3வது பிரேசில். நாங்கள் பார்த்த லிஸ்ட்டில் முதல் 15 இடங்கள் தான் இருந்துச்சு. நம்ம இந்தியா அந்த 15 இடங்களுக்குள்ளே வரலை. ஒருவேளை உங்களுக்கு நம்ம இந்தியா பட்டாசு உற்பத்தியில் எத்தனையாவது இடம்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இவ்வளோவும் அந்த பட்டாசு ஆலைகளில் வேலை செய்கிற தொழிலாளிகளால் தான் சாத்தியம். நாம் சாதாரணமாக பட்டாசு வாங்கி வெடித்து சந்தோஷப்படுற இந்த நாளில் அது தொழிலாளிகளுக்கும் நன்றி செலுத்துவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி.